இப்போ அண்டர் ரேட்டட், அவர் சில படங்கள் தவறாக சூஸ் பண்ணிட்டாரு, கான்ட்ரவர்சியில் மாட்டிக்கிறாரு. இல்லை, அது எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. சார் பார்த்து பண்ணுங்க, இதெல்லாம் உங்களுக்கு வந்து கஷ்டங்கள் எனக்கு தான் தெரியும். யாரெல்லாம் என்னை வந்து வேண்டான்னு சொன்னது, அவன் டோட்டலாக கெரியர் போகுதுன்னு சொன்னது, இது எல்லாமே எனக்கு ஞாபகம் வந்தது. பட் இந்த நெகட்டிவாக பேசுகிறவங்ககிட்ட நம்ம கொஞ்சம் ஒதுங்கியே இருந்துடுறது பெட்டர். நல்லதுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளையே கொஞ்சம் அமுக்கியே என்னாங்கன்னா, Grand Royal Tours and Prithvi Women's Universe, your perfect partner, presents Behind Woods Master Inspirers with actor Arun Vijay. Powered by MCR Pure Cotton Club, Saubhagya Home and Kitchen Appliances, A to B Veg Restaurant. சொந்த வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அம்மா சொன்ன பொண்ணை கல்யாணம் பண்ணேன். ஐ திங்க் தட் வாஸ் மை பெஸ்ட் டிசிஷன். சிஸ்டர்ஸ் வந்து நிறைய லவ் மேரேஜ் பண்ணாங்க. இப்படி பயமுறுத்தியே தான் எங்களை இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எந்த சிஸ்டரோடு நீங்கள் ரொம்ப க்ளோஸு? ஸ்ரீ பாப்பா பயங்கர நாட்டி. நான் ரொம்ப க்ளோஸ் வந்து அனிதாக்கா அண்ட் கவிதாக்கா, என்னோட எல்டஸ்ட் ரெண்டு பேர் கூடயும் ரொம்ப க்ளோஸ். ஃபினான்ஷியலாக நமக்கு வந்து கிரன்ச் இருந்தால் கூட ஐ ஹவ் நெவர் ஆஸ்ட் அப்பா. மை சிஸ்டர் யூஸ் டு ஹெல்ப் மீ அவுட். மை டாக்டர் சிஸ்டர், எல்டர் சிஸ்டர். திடீர்னு பார்த்தா டங்குன்னு விழுந்துருக்கும். இல்லை நான் அது சும்மா நான் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். இல்லை பார்த்துக்கோ, இவருக்கு என்னப்பா ராஜா விட்டு கண்ணு குட்டின்னு நினைக்கலாம். பட் எவ்ரி ஒன் ஹேஸ் தேர் ஓன் ப்ராப்ளம்ஸ். எவ்ரி ஒன் ஹேஸ் டு ஃபேஸ் தேர் ஓன். நம்ம ஃபேமிலின்னு வந்துட்டு நம்ம தானே சார் பார்த்துக்கணும். கிராண்ட் ராயல் டூர்ஸ் மற்றும் பிருத்வி விமென்ஸ் இன்னர்வியர்ஸ், யுவர் பர்ஃபெக்ட் பார்ட்னர், பிரசன்ஸ் பிகைன் வுட்ஸ் மாஸ்டர் இன்ஸ்பைரர்ஸ் வித் ஆக்டர் அருண் விஜய். Powered by MCR Pure Cotton Club, Saubhagya Home and Kitchen Appliances மற்றும் A to B Veg Restaurant. Good thing I have done. இது சூப்பராக நான் பண்ணிட்டேன். சொந்த வாழ்க்கையிலையும் சரி, சினிமா கெரியர்லையும் சரி அப்படின்னு நீங்கள், ஏன்னா மீ டைமில் நிறைய யோசிக்கல, இதை கட்டாயம் யோசிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அது என்ன சார்? சொந்த வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அம்மா சொன்ன பொண்ணை கல்யாணம் பண்ணேன் சார். ஐ திங்க் தட் வாஸ் மை பெஸ்ட் டிசிஷன். ஆர்த்தி கம்மிங் இன் டு மை லைஃப். தட் ஆக்சுவலி நிறைய விஷயங்கள் எனக்கு ஈஸியாக ஆச்சு. அண்ட் ஷி வாஸ் தேர் வித் மீ. சிஸ்டர்ஸ் வந்து நிறைய லவ் மேரேஜ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் சிஸ்டர் வாஸ் மேரிட் அரேஞ்ச் மேரேஜ். செகண்ட் சிஸ்டர் லவ் மேரேஜ், டாக்டர் சிஸ்டர். அவங்க நல்லா இருக்காங்க. அகெயின் என் பிரீதா அண்ட் ஸ்ரீ பாப்பா வாஸ் அரேஞ்ச் அண்ட் ஆல் தட். பட் எனக்கு என்னென்னா, நம்ம வந்து ஆஸ் அ பையனாக அம்மா பார்க்குற பொண்ணு யாரை பார்த்தாலும் நம்ம ஓகேன்னு சொல்லிடணும் அப்படின்ட்டு. ஸோ தட்ஸ் ஹவ் திஸ் கேம் அப் அண்ட் ஐ திங்க் தட் வாஸ் அ ரைட் டிசிஷன் ஐ மேட். ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னா இந்த ஃபேமிலியோடு இருக்கிறது அப்படிங்கிறது அருண் விஜய் ஃபேமிலி, விஜயகுமார் சார் ஃபேமிலி அப்படின்னு. ஸோ வெரி இன்டாக்டான ஃபேமிலியாக, சிஸ்டர்ஸ், பிரதர், அப்பா அம்மா எல்லாம் அந்த மாதிரி. அப்பா வாஸ் வெரி பிஸி சார் அந்த டைம். ஸோ எங்களுக்கு வந்து ஹார்ட்லி வி கெட் டைம் டு அவங்கள பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா கண்டினியூஸாக அடுத்த படம் வெளியூர்லேயே ஷூட்டிங் இருக்கும். எங்களெல்லாம் அம்மா எப்படி வளர்த்தாங்கன்னா, அப்பா நாளைக்கு வராங்க, அப்பா பார்த்து இதெல்லாம் கரெக்டாக பண்ணி, இப்படி பயமுறுத்தியே தான் எங்களை இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்பா இப்போ நம்ம கூட இருக்கும் போது வி வாண்ட் டு ஸ்பெண்ட் த மேக்ஸிமம் டைம் வித் ஹிம். எல்லோரும் ஒன்றா, ஏன்னா அவருக்கும் அதான் சந்தோஷம். அண்ட் பேர பசங்க இப்போ எல்லோரும் ஒன்றா இருக்கிறது அவங்க ரொம்ப சந்தோஷம். ஸோ வி மேக் ஷுவர் தட் அந்த ஃபங்க்ஷன் டைம்ஸ் அப்போ எல்லோரும் அது ஒரு கலாட்டாவாக இருக்கும். அண்ட் மெமரிஸ் சார், அல்டிமேட்லி தட்ஸ் வாட் வி நீட். ஃபேமிலின்றது வந்து இட்ஸ் சம்திங் வி கான்ட், அதை தாண்டி ஒன்றுமே கிடையாது. அங்கே நம்ம வந்து கரெக்டாக இது பண்ணிட்டோம்னாவே ஐ திங்க் எவ்ரி திங் வில் பி குட். எந்த சிஸ்டரோடு நீங்கள் ரொம்ப க்ளோஸு? ஸ்ரீ பாப்பா பயங்கர நாட்டி. ஸ்ரீதேவி வந்து ஷீ இஸ் வெரி, என்னென்னா அவங்க கடைக்குட்டி. ஸோ அதனால் அவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் எல்லாத்துக்கும் இருக்கணும்னு அவங்க மைண்ட் செட்லேயே அப்பாவும் அப்படி தான் இருக்கும். பட் நான் ரொம்ப க்ளோஸ் வந்து அனிதாக்கா அண்ட் கவிதாக்கா, என்னோட எல்டஸ்ட் ரெண்டு பேர் கூடயும் ரொம்ப க்ளோஸ். இந்த சென்ஸ் ஐ ஷேர் எவ்ரி திங். அனிதாக்கா ரொம்ப ப்ராக்டிக்கல், டாக்டர் அக்கா. அவங்க வந்து விடரும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, விடு. பிகாஸ் நிறைய டைம் வந்து இப்போ தே வேர் டைம்ஸ் வேர் எல்லோரும் நினைப்பாங்க இது என்னது இதுன்ட்டு. பட் ஃபினான்ஷியலாக நமக்கு வந்து கிரன்ச் இருந்தால் கூட ஐ ஹவ் நெவர் ஆஸ்ட் அப்பா ஆர் ஐ நெவர் கான் அண்ட் ஆஸ்ட் மீ. அவர் கேட்காமே பண்ணுறது ஒரு சில விஷயங்கள். பட் சிலது நமக்கு ஆஃப்டர் மேரேஜ் வி நீட் சம் சப்போர்ட் ஒன்று வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து கேட்காமே அது தெரிஞ்சிச்சுன்னா அம்மாவுக்கு தெரிஞ்சிடும், சென்ஸ் பண்ணிவிடுவாங்க. மை சிஸ்டர் யூஸ் டு ஹெல்ப் மீ அவுட். மை டாக்டர் சிஸ்டர், எல்டர் சிஸ்டர் அனிதாக்கா டாக்டர். அவங்க வந்து கத்தாரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஷி இஸ் டூயிங் வெரி வெல். ஸோ அவங்க திடீர்னு பார்த்தா டங்குன்னு விழுந்துருக்கும். என்னடா பார்த்தா அக்காவோட, நான் கேட்கவேன் என்னக்கா என்ன, இல்லை அம்மா சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்படின்ற. இல்லை நான் அது சும்மா நான் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். இல்லை
பார்த்துக்கோ. All that support was there with the sisters. So I'm very connected to them. So I will never forget all those times. எல்லாருக்கும் இவனுக்கு என்னப்பா ராஜா விட்டு கண்ணுக்குட்டின்னு நினைக்கலாம். பட் எவ்ரி ஒன் ஹேஸ் தியர் ஓன் ப்ராப்ளம்ஸ், எவ்ரி ஒன் ஹேஸ் டு ஃபேஸ் தியர் ஓன். நம்ம ஃபேமிலின்னு வந்துட்டு நம்ம தானே சார் பார்த்துக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஐ எம் வெரி வெரி க்ளோஸ் டு தீஸ் போத். பிரீத்தா அஃப்கோர்ஸ் ஒரு பயஸ்டாக சொல்லிடும். பட் ஸ்ரீபாப்பாவும் அண்ணா என்ன மேக்கப்பு கொஞ்சம் இதாக இருந்துச்சு, ஏன் இது செட்டாக மாற்றுங்க, வேறு யாராவது போடுங்க, இல்லைம்மா ஏதாவது கேமரா இதெல்லாம் இது கிரேடிங்லாம். ஸோ ஐ கரெக்ட் மை செல்ஃப். ஸோ இட் மேக்ஸ் மீ கரெக்ட் மை செல்ஃப். ஆனால் வீட்டில் ஒருத்தர் இருந்தாலே நிறைய ஐடியா ஒப்பீனியன்லாம் எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். விமன் கொஞ்சம் பெர்ஃபெக்ஷன்ஸ் பார்ப்பாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி மேக்கப் கொஞ்சம் கூட போயிடுச்சு, கம்மியாக போயிடுச்சுன்னு. இத்தனை பேர் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? நான் வந்து படம் ரிலீஸ் அப்போ தான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஒப்பீனியன் கேட்குறது இல்லை. அதுக்கப்புறம் வர இதை நான் அப்படியே எடுத்துகிட்டு வி கரெக்டட் சும்மா நெக்ஸ்ட் ஃபிலிம். பட் ஆனால் எல்லாமே வந்து எந்த அளவுக்கு பாசிட்டிவாக சொல்கிறாங்களோ, சில விஷயங்கள் சரியில்லைன்னு பின் பாயிண்ட்டாக சொல்லிவிடுவாங்க. இட்ஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல். எனக்கு இட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். அண்ட் ஆர்த்தி, நாங்கள் என்னோடய கதைகள் பொறுத்த வரைக்கும் ஐ டிஸ்கஸ் வித் ஆர்த்தி டு ஹாவ் த ஒரு தேர்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூ. எப்படி இருக்குது, என்ன, ஹவு டஸ் இட் கான், இட்ஸ் ரியலி நைஸ், நீங்கள் இது வரை பண்ணவும் இல்லை, இது பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயம் டக்குன்னு ஒரு டிசிஷன் எடுக்குது. இப்போ பசங்களும் வளர்ந்துட்டானுங்க, தம்பி இருக்கார், பாப்பா ஜென்சி கிட்டு வேறு வச்சுருக்கோம். இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும், நான் வேறு சும்மா அப்படி போட்டு வாங்கிக்கிறேன். ஆமாம், ஏன்னா தட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் இல்லை சார். How was that experience working with Bala? ஒரு அக்ரெசிவ் டைரக்டர், அவர் நினச்சது வர்ற வரைக்கும் அவர் ஒர்க் எடுப்பார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு சார். அது என்னமோ தெரியல, அந்த பேஷன் அவர் கூட பண்ணணுன்ற அந்த ஒரு அப்போலேருந்தே எனக்கு இருந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அங்கே போனோன்னே ஐ கூட அண்டர்ஸ்டாண்ட் அவரோட லாங்குவேஜ் எனக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு பிகினிங்கே. ஏன்னா அவரோட படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அவர் இப்படி தான், ஏன்னா பலது சொல்லியிருப்பாங்கல்ல, அவர் பயோ விடமாட்டார், திட்டுவாரியா, அது பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க, அடிப்பார். எஸ் அடிப்பார், நீ பண்ணலன்னா விட்டு அங்கேயே ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வர்ற வரைக்கும் ஓகே போயிட்டே இருக்குமா, பண்ணிக்கிட்டே இருக்கணும், இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் போனோன்னு அது அப்படியே வேற ஒரு வேர்ஷனை நான் பார்த்தேன் பாலா சார். வெரி கண்ட்ரோல்டு. ஏன்னா அது பிகினிங் எனக்கு மேபி இந்த இத்தனை வருடங்கள் நம்ம ட்ராவல் பண்ண விஷயம் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணோமா என்னன்னு தெரியல. ஒரு ஆக்டராக ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட் இம் ஈஸியர். ஸோ மேபி இது ப்ரீவியஸாக எனக்கு அது வந்துருச்சுன்னா ஐ வுட் ஃபெல்ட் டஃப். பட் இங்கே வந்து இந்த பீரியடில் எனக்கு கரெக்டாக அந்த தருணத்தில் வரும்போது ஐ ஃபெல்ட் இட் இஸ் வெரி ஈஸி டு ஒர்க் வித் ஹிம். ரொம்ப ஸ்வீட்டான பர்சன் சார். அப்படி பார்த்துக்கிறாரு. அது இவரையா இப்படி சொன்னாங்க அப்படின்னு நான் வேறு நிறைய இடத்துல திங்க் பண்ணது உண்டு. அண்ட் அவ்வளோ டிசிப்ளின், காலையிலே வந்துடுறாரு, முடிகிற வரைக்கும் இருந்துட்டு அது அடுத்த நாள் இதை வந்து ஒருத்தர் ரிவர்ஸ் பண்ணி பார்த்துடலாம் மாறும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வச்சு அவர் ஒரு எப்படி இருக்குது கிராஃப்னு பார்க்குறாரு. அப்புறம் இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் மாற்ற சொல்லுங்கன்ட்டு செட் ப்ராப்பர்ட்டிஸில் சொல்லி அவர் மாற்றுறாரு. இட் இஸ் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். தட் இஸ் பாலா கூட ஒர்க் பண்ணின பிறகு உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்குது. அஃப்கோர்ஸ் நான் வரையில் அந்த கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பேன்ல, அப்போ தான் எனக்கே ஷாக்கிங்காக இருந்தது. மேன் 30 வருஷமாக இவர் நடிச்சிட்டு இருக்காரு. 1995 ஃபர்ஸ்ட் மூவி இல்லை, 96 ரிலீஸ் சார். 96 ரிலீஸ். பட் படம் ஆரம்பிச்சது 1995. கிட்டத்தட்ட இப்போ 25 நம்ம கணக்கெடுத்தோம்னா 30 ஆண்டுகள் அருண் விஜய் வந்து சினிமாவுக்குள்ளே உள்ளே வந்து அதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸை பார்த்துருப்பீங்க. மோர் ஓவர் ஃபேமிலியே சினிமா பேக்ரவுண்ட் இருக்க ஃபேமிலி தான். பட் ஸ்டில் பாலாவோட ஒர்க் பண்ண பிறகு சினிமா பற்றியதில் எந்த பார்வை மாறிச்சு, ஒரு பெர்செப்ஷன் மாறி இருக்கும்ல? இல்லை சார், இப்போ அந்த ஸ்கின் ஆஃப் த கேரக்டர் வரைக்கும் போகிறது வந்து அவர் அதை புரிய வைக்கிற விதம் இருக்குல்ல சார், அது எனக்கு வேற ஒரு பெர்செப்ஷன் கொடுத்துது சார். அண்ட் லிட்ரலி அவரோட எழுதின சீன்ஸாக இருக்கட்டும், அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளை வந்து உள்ளுக்குள்ளே அதை போக வச்சிருச்சு. அந்த அவர் வச்ச அந்த ஒரு ஃப்ரேம் வச்சாலும் அது அவர் மற்ற ஆர்டிஸ்ட்டை வந்து கம்பைன் பண்ணி அவர் ஒரு விஷயம் ஒன்று சொல்லும் போது அந்த அவங்க டயலாக், ஏன்னா நான் அங்கே பேசவும் முடியாது, பட் மற்ற டயலாக்ஸ் அவங்க சொல்ல அவர் எழுதின அந்த விஷயம் எல்லாமே நமக்குள்ளே அது இறங்கும் போது அது வேறு மாதிரியான ஒன்று இது க்ரியேட் ஆகுது சார். அண்ட் ஹி மேக் ஷுர் அந்த ஒரு சினாரியோவை க்ரியேட் பண்ணிடுறாரு. நம்ம ஜென்ரலாக ஷூட்டிங் வரும்போது சில ஆக்டர்ஸ் ஜாலியாக இருப்பாங்க, சிரித்து பேசிகிட்டு இருப்பாங்க, அந்த சீன் வரும்போது டக்குன்னு மூடுக்குள்ளே மாறுவாங்க. பட் இது எப்படின்னா அந்த மூட்லேயே தான் இருக்கணும், அதுலேயே இருப்போம். அண்ட் அவர் முன்னாடியே சொல்லிட்டார் வேறு எல்லா ஆர்டிஸ்டையும், யாரும் போய் பேசிகிட்டுலாம் இருக்காதிங்க, இது பண்ணிங்கன்னு. ஸோ எல்லோரும் வி வில் சிட் டவுன், வில் பி இன் தட் மூட். ஸோ அந்த உள்ளுக்குள்ளே அந்த கேரக்டரை உள்ளே கொண்டு வர வரைக்கும் அது அப்படி பண்ணார். அது ஐ ஃபெல்ட் தட். ஸோ அந்த மூடை மெயின்டைன் பண்ணுறது என்னன்றது அவர்கிட்ட தான். அந்த படத்துக்கு அப்புறம் தான் எனக்கு ஐ ஃபெல்ட் இட். அந்த கேரக்டர் மட்டும் இல்லை, அப்படியே வாழ்ந்துடுறது. ஆமாம் சார், அப்படியே வாழ்ந்துடுறது. 1.5 வருஷம் இல்லை? 1.5 வருஷம் சார். இப்போது நீங்கள் வணங்கான் பாலா மாதிரி ஒருத்தர் 1.5 வருஷம் ஹைலி டெடிக்கேட்டட் 1.5 years ஹார்ட் ஒர்க், மணிரத்னம் கூட செக்கச்சி வந்த வானம், இந்த 30 வருஷத்துக்குள்ளே அட்லீஸ்ட் உங்களுடைய ஃபஸ்ட்டு 10 years வந்து நம்ம ஓகே ஆரம்ப கட்டம்னு வச்சுக்கலாம்.
அடுத்த ஒரு 15 to 20 இயர்ஸில் கவனித்து பார்க்குறப்ப தெரியுது வர்சடைலாக அருண் விஜய் நிறையா பண்ணிகிட்டே இருக்கார். அவருடைய உழைப்புக்கும் அவர் பண்ணியிருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரோல்ஸுக்கும் அவர் அடைய வேண்டிய உயரத்தை அடையலை அப்படின்னு ஒரு ஒப்பீனியன் உண்டு. சில கமெண்ட்ஸ்ல எல்லாம் பார்க்குறப்ப அண்டர் ரேட்டட், அவர் சில படங்கள் தவறாக சூஸ் பண்ணிட்டாரு, அல்லது வந்து இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணுறாரு, கான்ட்ரவர்சியில் மாட்டிக்கிறாரு, இப்படிலாம் பல ஒப்பீனியன்ஸ் இருக்குது. டூ யூ திங்க் தட் உங்கள் டேலண்ட்டுக்கான அல்லது உங்களுடைய உழைப்பிற்கு இடையான ஒரு இடத்தை நீங்கள் இன்னமும் தொடவில்லைன்னு உங்களுக்குள்ள எதுவும் வருத்தம் உண்டா? சார் எல்லாருக்குமே அது இருக்கும் சார். ஜென்ரலாகவே நம்ம வந்து ஒரு பணி செஞ்சுட்டு இருக்கும்போது ரொம்ப விருப்பப்பட்டு ஒரு பேஷனோட ஒரு விஷயத்தை நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இன்னும் ஸ்டில் நம்ம ரீச் பண்ண வேண்டிய விஷயம் நம்ம இன்னும் ரீச் ஆகலையோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. பட் அதுலனால நம்ம தோண்டு போகவே முடியாது சார். எனக்கு விச் த புஷ்ஷிங் ஃபோர்ஸே வந்து ஐ கேன் டூ இட், இட் வில் ஹேப்பன் அப்படின்ற அந்த பாசிட்டிவ் நோட்டு தான் சார். ஸோ அதில் தான் நான் ட்ராவல் பண்ணுறது உண்டு. எனக்கு கதை சூஸ் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், என்னோடய கதாபாத்திரத்தை விட கதை போய் ஆடியன்ஸை கனெக்ட் ஆகுதான்ற ஒரு விஷயம். ஸோ நாளைக்கு நம்ம படங்களை பார்க்கும் போது நல்ல படம் தான்டா பண்ணான், சூப்பராக இருந்துச்சுல்ல அப்படின்னு சொல்லி மேபி அந்த நேரத்தில் அது வந்து பல காரணங்களால் அது வந்து சரியாக போகாமல் இருக்கலாம். மேபி ரிலீஸ் டேட் கரெக்டாக இருக்காமல் இருந்திருக்கலாம், பப்ளிசிட்டி சரியாக பண்ணல, ப்ரொடக்ஷன் சைட் போகல. பட் நல்ல படம் பண்ணோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு எப்போதுமே இருந்தது சார். எவ்ரி டைம் எவ்ரி ஃபிலிம் ஒரு ஸ்டெப்பு அடுத்தடுத்த ஸ்டெப்பு தான் என்னை கொண்டு போயிருக்கு சார். பெரிய லீப் எனக்கு கொடுக்கலையே தவிர, பட் ஆஸ் அன் ஆக்டராக ஒரு நடிகனாக என்னை வந்து அடுத்த ஒரு இடத்துக்கு தான் என்னை கொண்டு போயிட்டுருக்கு. அண்ட் ஆடியன்ஸும் அதை ரொம்ப அழகாக ரிசீவ் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக அது ஒரு நாள் அது ஒரு ஃப்ளாரப் ஆகி ஒரு பெருசாக நடக்கும் அப்படின்றது என்னோட தாட். இது பாசிட்டிவ் நோட். பட் என்னோடய உழைப்பு 100% நான் ஒவ்வொரு படத்துலையும் எனக்கு கொடுக்கணும் அப்படின்றத நினைக்கிறேன். மக்களை வந்து நம்ம என்டர்டெயின் பண்ணணும், என்கேஜ் பண்ணணும், நம்ம கதைகள் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும். அதுதான் ஐ எம் திங்கிங் சார். அண்ட் இட் வில் ஹேப்பன். ஆக்சுவலாக இப்போ என்னை எறிந்தால் நீங்கள் பண்ண பிறகு டக்குன்னு அடுத்து மறுபடியும் ஹீரோவாக ஒரு படம் பண்ணிட்டீங்க, குற்றம் 20. ஆமாம், குற்றம். அதுவும் நல்ல பேர் வாங்கி கொடுத்த படம். இல்லைன்னா நம்மளை கண்டினியூஸாக வில்லன் ஆக்கிடுவாங்களோ அப்படின்னு தோணுச்சு. இல்லை, அது எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க சார் இது பார்த்து பண்ணுங்க, இதெல்லாம் உங்களுக்கு வந்து. பட் அதெல்லாம் எனக்கு தோணவே இல்லை சார். எனக்கு என்னமோ ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு இன்னர் ஃபீலிங் சொல்லிச்சு இதை பண்ணணும் அப்படின்ட்டு. அதுலேருந்து ஏதோ ஒன்று பாசிட்டிவாக நடக்கும். ஏன்னா இட் இஸ் அ வெரி தின் லைன் சார். அதுக்கப்புறம் அந்த படம் இன்கேஸ் அந்த கேரக்டர் பேசப்படலைன்னா தென் என்னோட கெரியரே திருப்பி ஐ ஹேவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஜீரோ. அங்கேருந்து தான் திருப்பி ஆரம்பிக்க வேண்டிய ஒரு கட்டாயம். பட் அதெல்லாம் உள்ளுக்குள்ளே இருந்தாலும், பட் இது எது நமக்கு கிடைச்சதோ அதை நம்ம ஃபுல்லாக கொடுத்துருவோம் அப்படின்ட்டு ஒரு வெறியை நமக்குள்ளே இருந்தது. அதோட வெளிப்பாடு தான் அந்த விக்டர் கேரக்டர். அண்ட் இட் ரீச்ட். அப்போ தான் அந்த ஐ ஃபெல்ட் வெரி எமோஷனல். அது ஏன்னா அந்த கஷ்டங்கள் எனக்கு தான் தெரியும். யாரெல்லாம் என்னை வந்து வேண்டான்னு சொன்னது, ஏன் இதை பண்ணுறேன்னு சொன்னது, அவன் டோட்டலாக கெரியர் போகுதுன்னு சொன்னது, இது எல்லாமே எனக்கு ஞாபகம் வந்தது. பட் எவ்ரி திங் வெண்ட் இன் பாசிட்டிவ். ஒரு பிரேக் த்ரூ. ஆனால் ஒரு சினிமா பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொன்னால் ஒரு ரிஸ்க் தான் எடுத்திருக்கீங்க. எஸ் சார், ரிஸ்க் தான். பட் அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அதுக்கு முந்தின சில படங்கள் பெரிய அளவுக்கு நமக்கு ஒரு இது கொடுக்கலைங்கிறது ஒரு ரீசனா? இல்லை சார், ஒர்க் ஆகலைன்னு சொல்ல முடியாது சார். இப்போ எனக்கு மலைமலையாக எடுத்துக்கோங்க சார். மலைமலைன்னு வெங்கடேஷ் சார் படம் என் மாமனார் எடுத்தாங்க. தட் ஃபிலிம் வென்ட் ரியலி வெல். பட் அடுத்த கட்டம் ஏன் அது நமக்கு இன்னும் ஸ்டக் ஆகுது, அந்த ஒரு ஃப்ளேர் அப் ரீச் ஏன் வரல? ஸோ ஒருவேளை இந்த படம் நமக்கு வந்து என்ன அஜித் சார் இந்த பக்கம், கௌதம் சார், அந்த ஒரு ரீச் டு தி ஆடியன்ஸ், வைடர் ரீச் அப்ராடாக இருக்கட்டும், எங்கே எல்லாம் எவ்ரி கார்னர் போய் ரீச் ஆக போகுது. ஸோ அதில் உன்னோட இதை நீ காமிச்சின்னா தென் ஆடியன்ஸ் வில் அவன் கண்ணில் படுவீங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் சார். அந்த விஷனில் தான் நான் அது சொல்லி எனக்கு அப்போ என்ன வீட்லேயும் சரி நான் ஓகே சொல்லிட்டு வந்தோடனே அவங்களே சர்ப்ரைஸ் ஆனாங்க. இல்லை என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் படம் பார்க்கும்போது தான் எவ்ரி ஒன் ஃபெல்ட் ஓகே, டுக் த ரைட் டிசிஷன். ஆனால் அடுத்து டக்குனு ஹீரோவை பண்ணிட்டீங்க. மறுபடியும் வந்து அந்த டைமில் தான் ஐ திங்க் புனித் ராஜ்குமார், ராம் சரண் இவங்களுக்குலாம் அகெயின்ஸ்டாக வில்லன். இல்லை, அது வந்து கரெக்டாக இணையறிந்தால் வந்ததுக்கப்புறம் அப்போ நான் வந்து குற்றம் 23 டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு அந்த சாஹோவும் புனித் ராஜ்குமார் சார் படமும் அதுவும் இங்கே தமிழ் கிடையாது, சரி வெளி லாங்குவேஜ் தானே, லெட்ஸ் ட்ரை இட் அவுட் போகலாம். பிகாஸ் அந்த எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு, அந்த ஸ்வாக் இருந்துச்சு எனக்கு. இப்போ என்ன அப்போ தான் பண்ண இது. ஸோ அங்கே போனோடனே அது இட் வாஸ் வெரி நைஸ். அந்த புனித் சார் கூட பண்ணது வந்து இட் வாஸ் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் கேரக்டர். அது இங்கே ஆக்சுவலாக இங்கே இப்போ நம்ம சரவணன் எங்கேயும் எப்போதும் சரவணன் சார் பண்ண படம் தான் அங்கே ரீமேக் பண்ணாங்க அது. ஸோ இட் வாஸ் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் தேர். சரி, அங்கே ஒன்று அடித்து பார்ப்பேன். ஸோ ஜஸ்ட் பிகாஸ் இந்த டைம் நமக்கு இருக்கே, இந்த டைமில் போய் பண்ணிட்டு வரான்ட்டு அதுக்கப்புறம் தென் ஐ ஸ்டார்டட் கான்சன்ட்ரேட்டிங் ஹியர் சார். ஸோ இங்கே நமக்கு ஆடியன்ஸ் கொடுத்த அந்த வரவேற்பு அப்போ தான் எனக்கு வந்து ரிலாக்ஸ் ஆச்சு. ஆஹா, நம்ம ஆடியன்ஸ் வந்து அப்படி இல்லை, நல்ல படம் கொடுத்தா
பார்த்துருவாங்க. இப்போ அந்த பதட்டம் எதுவும் இல்லையா உங்களுக்கு? அதாவது வில்லன் ஆகிரும், இல்லை நம்ம இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணால் இதிலே நம்மளை செட்டில் பண்ணிடுவாங்க, ஹீரோவாக இருக்கிறது மட்டுமே தான் சேஃப்டி? இல்லை சார், இப்போ ஆடியன்ஸுக்கு தெரியும் சார், இப்போ மாறிடுச்சுல அந்த இல்லை மைண்ட் செட்டும் மாறிடுச்சு சார். அண்ட் ப்ளஸ் நான் பண்ணுறேன்னா அது சம்திங் ஓகே ஃபைன், எதுக்கோ ஒரு விஷயத்துக்கு தான் அவர் பண்ணுறாருன்றதும் அவங்களுக்கு தெரியும் சார். ஜென்ரலாக நான் டக்குன்னு ஓகேன்னு சொல்லலை. இங்கே நிறைய படங்கள் வந்தது அதுக்கப்புறம் ஐ டென்ட் ஃபீல் லைக், ஏன்னா அது என்னை எக்ஸைட் பண்ணல. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கதை பண்ணதுக்கப்புறம், ஒரு கேரக்டர் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஈக்குவலாக இல்லை அந்த கதையில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் அண்ட் அது கதை ஓட்டத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் எதுவும் எனக்கு தோணலை. ஸோ நான் பண்ணலை. அண்ட் ப்ளஸ் நமக்கு இங்கே பண்ண வேண்டிய விஷயங்கள் ஒன்று ஒன்றா தாமதமானாலும் அந்த மாதிரியே நம்ம பண்ணிட்டு போவோம், ஒரு ஸ்டெப்பாக போவோம்னு அப்படி போனேன். பட் திஸ் கேம் இன் அண்ட் இட் எக்ஸைட்டட் மீ பிகாஸ் தனுஷ் பிரதர் டைரக்ஷன். ஸோ ஐ நியூ, எனக்கு ராயன் பார்த்தப்பே எனக்கு வந்து ரொம்ப அவர் கூட ஒர்க் பண்ணுன்ற ஒரு ஆசை இருந்தது. ஏன்னா பிகாஸ் ஒரு கிளாரிட்டி அண்ட் ஒரு கேரக்டரை ஹேண்டில் பண்ணுற விதம் அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இமீடியட்டாக இது வந்தவொடனே அண்ட் லவ் த ஸ்கிரிப்ட். என்னோட கேரக்டரைசேஷன் ஒரு சைடு இருந்தாலும் கதை எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப ரூட்டட் ஸ்கிரிப்டாக இருந்தது அண்ட் பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணார். இப்போ தனுஷ் அப்படிங்கிறவர் அஸ் அ டைரக்டராக ராயன் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாருங்கிறது, அப்புறம் நல்ல ஆர்டிஸ்ட், அவரோட ஒரு படம் பண்ணணுங்கிறத தாண்டி இந்த ஸ்கிரிப்டில் உங்களை என்ன எக்ஸைட் பண்ணிச்சு? ஏன்னா அது ஒன்று மட்டும் வச்சுட்டு ஒரு ஹீரோவாக இருக்கிறவர் அப்படி ஒரு இன்னொரு ரோல் பண்ண மாட்டார் இல்லையா? இப்போ விக்டர், ஐ மீன் என்ன இருந்தால் நீங்கள் பண்ணப்போ இந்த விஷயங்கள்லாம் சொன்னீங்க, அது மாதிரி இதை தாண்டி இதில் இருக்க எக்ஸைட்மெண்ட் என்ன? அதான் நான் சொன்ன மாதிரி சார், இந்த கதை நகர்றதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. இந்த கேரக்டர் என்ன, ஏன், ஸோ அந்த பேஸ் பண்ணதில்லை சார் அந்த ஸ்கிரிப்டை, அது வந்து திஸ் கேரக்டர் ஹெல்ப்ஸ் டு பேஸ் த ஸ்கிரிப்ட். ஸோ அது வந்து ரொம்ப அழகாக அமைச்சிருந்தார். அது டில் தி எண்ட் ஒரு ஃபினிஷிங் இந்த கேரக்டருக்கு ஒன்று கொடுத்துருப்பாரு. ஸோ ஐ ஃபெல்ட் சம்திங் விச் இஸ் நைஸ் அபவுட் திஸ் கேரக்டர். அண்ட் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஓகே, எனக்கு அதுக்கப்புறம் திருப்பி நம்ம ஒரு ஸ்வாகாக பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த படத்தில் கிடச்சிது. இவனை பொறுத்த வரைக்கும் இவன் நியாயம் தான், இவன் நியாயம், அதுதான் என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு சார். இப்போ இதில் ஒரு சேலஞ்ச் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன எறிந்தால் பண்ணப்போ வந்து எல்லாருமே எக்ஸைட் ஆனது, இன்னும் அருண் விஜய் இப்படி வேற ஒரு இதில் வந்திருக்காரு அப்படின்னு. இப்போ இதையும் கம்பேர் பண்ணுவாங்களோ? இல்லை சார், இப்போ ஆடியன்ஸ் இந்த கதைக்கு என்னவோ அதுதான் சார். அதுக்காக நான் வந்து அதோட பீட் பண்ணி பண்ணணும்லாம் இல்லை. அந்த ப்ரெஷர் நீங்கள் எடுத்துக்கல? அந்த ப்ரெஷர் எடுத்துக்கல சார். அண்ட் இந்த கதைக்கு என்ன தேவையோ அதுதான் ரொம்ப ஜென்யூனாக தனுஷ் பிரதரும் அதை தான் ஃபீல் பண்ணார். அண்ட் தட்ஸ் வை ஹி கால்ட் மீ. ஏன்னா பிகாஸ் திஸ் நீடட் அ ஸ்ட்ராங் கேரக்டர். ஏன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த கேரக்டர் வில் புஷ் த ஸ்கிரிப்ட். ஸோ ஹீ நீடட் சச் அ கேரக்டர், ஒரு ஸ்ட்ராங் கேரக்டராக இருக்கணுன்ட்டு தான் நம்மளை கூப்பிட்டாரு. ஸோ தட் வாஸ் ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட். அண்ட் ஆடியன்ஸும் இந்த கதைக்கு என்னவோ அதை தான் பார்ப்பாங்கன்னு எனக்கு தோணுது. இந்த பிரைமரி என்விரான்மெண்ட் நல்லா இருந்தாலே மோஸ்ட்லி ப்ராப்ளம் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், இது வந்து அமையாது சார், நம்ம அமைச்சுக்கணும். இந்த நெகட்டிவாக பேசுகிறவங்கள்ட்ட நம்ம கொஞ்சம் ஒதுங்கியே இருந்துடுறது பெட்டர். மேபி உங்கள் நல்லதுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளையே கொஞ்சம் அமுக்கியே என்னாங்கன்னா அது நமக்கு வந்து வளர விடாது நம்மளை வந்து. ஸோ அதுலேருந்து நம்ம ஒதுங்கலாம், ஆமான்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிறது பெட்டர். அது உங்கள் நல்லதுக்குன்னு சொல்லுவாங்க, இப்படிலாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. பட் அது நெகட்டிவாக நம்ம கேட்க நமக்கு வந்து இந்த பாசிட்டிவ் தாட்ஸு, நம்ம அந்த பாசிட்டிவாக நம்ம ஒரு என்விரான்மெண்ட் நம்ம தான் க்ரியேட் பண்ணிக்கணும். இவன் நம்ம கூட வச்சுக்கலாம், வா அவன் பேசிட்டு அவங்க கூட வந்து அவன் பாசிட்டிவான விஷயங்கள் சொல்ல தட்ஸ் ஹவ் யூ பில்ட் அப். இல்லை சார், வாடா மச்சான் போகலாம், நம்ம இது பண்ணலாம், ஜாலியாக இருக்கலாம் போகலான்னா அது அந்த ஒரு ட்ராக்கில் அப்படி போயிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. பட் அது ஃபோக்கஸ்டாக யாரெல்லாம் இருப்பாங்களோ அவங்கள நம்ம கூட வச்சுட்டோம்னா அந்த கட்டத்தை நம்ம கடக்கலாம்னு நினைக்கிறேன். Behind Woods Master inspires with actor Arun Vijay. Title sponsor Grand Royal Tours. உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க Grand Royal Toursக்கு வாங்க. Prithvi Innerwears Women's and Kids, your perfect partner. Powered by MCR Pure Cotton Club, formals and casual shirts. Saubhagya Home and Kitchen Appliances. Adayar Anand Bhavan Sweets and Snacks மற்றும் A2B Veg Restaurant. உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். Grand Royal Tours and Prithvi Women's Innerwears, your perfect partner, presents Behind Woods Master Inspirers with actor Arun Vijay. Powered by MCR Pure Cotton Club, Saubhagya Home and Kitchen Appliances, A2B Veg Restaurant.